வணக்கம் நண்பர்களே. இன்று 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தினமும் திருக்குறளை எழுதி கொண்டிருக்கிற ஒப்பு உயர்வு உள்ள நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் பலராமன் ஐயா அவர்களுடன் 7வது அதிகாரத்தை படிப்பதிலே நான் பெருமை அடைகிறேன். திருக்குறள் நறுக்குரை. உரையாசிரியர் முனைவர் சு. மீனாட்சி சுந்தரம், பெரியகுளம் அரசு உயர்நிலைப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர். அதிகாரம் 7 மக்கட்பேறு. பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. நன்மக்களை பெறுதல் பெரும் பேறு. எழு பிறப்பும் தீயவை தீண்டா பழிபுறங்கா பண்புடை மக்கட்பேரின். நன்மக்களை பெற்றவர்களை தீயவை தீண்டாது. தம் பொருள் என்ப தம் மக்கள், அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். வினையால் விளையும் தம் மக்கள் செல்வம். அமைதியினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளவிய கூழ். குழந்தை குழப்பிய கைசோறு அமுதமாகும். மக்கள் மெய்த்தீண்டல் உடற்கின்பம், மற்றவர் சொற்கேற்றல் இன்பம் செவிக்கு. குழந்தைகள் தழுவுதல் உடலுக்கும், சொல்வது செவிக்கும் இன்பம் தரும். குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள், மயலைச் சொல் கேளாதவர். குழல் யாழ் 2 இனிது, மயலைச் சொல் கேளாதவர்க்கு. தந்தை மகர் காட்டும் நன்றி அவையத்து முந்திருப்பு செயல். தந்தை செயலால் அவையில் முந்துவர் மக்கள். தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணிற்கு எல்லாம் இனிது. தம்மை விட தம் மக்கள் அறிவு உலகத்துக்கு இனியது. ஈன்ற போதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். மகனை பெற்ற இன்பத்தை விட சான்றோன் என்பது பேரின்பமாகும். மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை என்னோட்டன் கொள்ளினும் சொல். தந்தைக்கு பாராட்டுகள் மகனின் கடன். இவ்வாறாக என்று ஐயா அவர்களை நான் சந்தித்ததிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா வணக்கம். நீங்கள் தினமும் ஒரு திருக்குறளை நீங்கள் தினமும் எழுதி அதுக்குண்டான படம் போடுறீங்க. எத்தனை ஆண்டுகளை பண்ணுறீங்க ஐயா? 5-6 ஆண்டுகளை பண்ணுறாங்க. தினமும் இந்த வேலையை சரியாக சரிங்க. ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர்னு சொல்லிட்டு நான் உங்களை அறிந்திருக்கிறேன். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ செய்த பணியை சிறப்பாக செய்து முடிச்சிட்டோம். சரிங்க. மகிழ்ச்சி. தொண்டுள்ளத்தோட பண்ணிட்டுருங்க. சரிங்க. இப்போ இந்த ஒரு நாளும் இந்த குறளை எழுதும்போது உங்களுக்கு எல்லா குறளும் அட்டுப்படின்னு நான் நினைக்கிறேன். அட்டுப்படி இல்லை, எழுதுவோம், பொருள் மட்டும் தெரியும், பொருளை ஒட்டிக்கு வராது. சரிங்க. நீங்கள் கூட இந்த உரையை திருக்குறளுக்கு நிறைய பேர் எழுதியிருக்காங்க. நீங்கள் ஓவிய உரையாக எழுத வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்து நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.